ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிளானிங் கமிஷனும் 5 இயர் பிளான்ஸ் என்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஏன் இந்த டாபிக் சூஸ் பண்ணியிருக்கோன்னா, மோஸ்ட்லி குரூப் 2A, VAO, குரூப் 4 எல்லா கொஸ்டின் பேப்பர்லேருந்து இதில் 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஏன்னா எக்கனாமிக்ஸ் ஏரியாவில் இது ரொம்ப முக்கியமான ஏரியா. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் நடந்த குரூப் 2A 2017 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா, இதுலேருந்தே 4-5 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த டாபிக் சூஸ் பண்ணியிருக்கோம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதில் நாங்கள் தர ஒவ்வொரு டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டாக தான் இருக்கும். இந்த எக்ஸாம்ஸில் கேட்கவும் நிறைய சான்சஸ் உண்டு. நாங்கள் எங்களோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் நிறையா வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் கொஸ்டின் பேப்பர் லிங்க்கு கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதில் போய் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஹிஸ்ட்ரியில், பாலிட்டியில் எல்லா டாபிக்ஸும் கொஸ்டின் பேப்பர் ஓரியன்டாக நாங்கள் அனலைஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும். இந்த 15 டேஸ்க்குள்ளே மோஸ்ட்லி எல்லா வீடியோஸும் நாங்கள் அப்டேட் பண்ண பார்க்குறோம். ஸோ மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஸ்டின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சில இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம் பிளானிங் கமிஷனில். ஸோ உங்களுக்கு அது கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாகிடும். இப்போ பிளானிங் கமிஷன் பார்த்தீங்கன்னா, அது மார்ச் 15, 1950 தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டு பிளான்டு எக்கனாமி ஃபார் இந்தியா சார் மிஸ்டர் விஸ்வேஸ்வர் ஐயா அவர் ஒரு புக்கை எழுதியிருப்பாங்க. அந்த புக்கில் தான் இந்த மாதிரி ஒரு பிளானிங் கமிஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1938 நேஷ்னல் பிளானிங் கமிஷன், நம்ம ஜவஹர்லால் நேரு நேஷ்னல் லெவலில் ஒரு பிளானிங் கமிஷன் கொண்டு வந்திருப்பாங்க 1938. நெக்ஸ்ட்டு 1944 பாம்பே பிளான்னு ஒன்று கொண்டு வருவாங்க. அதே 1944 காந்தியன் பிளான்னு SN அகர்வால் கொண்டு வருவார். ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதை நிறைய தடவை டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இந்த காந்தியன் பிளானோட மெயின் எய்ம் என்னென்னா, இன்க்ரீசஸ் மெட்டீரியல் அண்டு கல்ச்சுரல் ப்ராக்டிசஸ். எப்படின்னா, இது நம்ம இம்ப்ரூவ் பண்ண நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் காந்தியன் பிளானில் SN அகர்வால் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் 1945 பீப்புள்ஸ் பிளான் பை MN ராய். MN ராய் நான் ஏற்கனவே பாலிட்டி வீடியோவில் சொல்லியிருப்பேன். MN ராய் தான் ஃபர்ஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் க்ரியேட் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு ஐடியாஸ் தந்திருப்பார். ஸோ அவர் தான் பீப்புள்ஸ் பிளான்னு 1945 கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 1950 சர்வோதயா பிளான், அதை ஜெயபிரகாஷ் நாராயணன் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் பார்த்தீங்கன்னா, இவர் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப ஃபேமஸ். பார்ட்டிலெஸ் டெமோக்ரஸின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருப்பார் ஜெயபிரகாஷ் நாராயணன். ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கோங்க, அதுவும் கேட்கலாம். ஸோ சர்வோதயா பிளான் முடித்த உடனே பிளானிங் கமிஷனை 1950 மார்ச் 15 கொண்டு வராங்க. இந்த பிளானிங் கமிஷனில் பார்த்தீங்கன்னா, அதோட சேர்மனாக யார் இருப்பாங்கன்னா, கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டராக யார் இருக்காங்களோ அவங்க தான் இருப்பாங்க. ஸோ அந்த டைம் ஜவஹர்லால் நேரு இருந்தார் ஃபர்ஸ்ட் சேர்மன். அதே மாதிரி லாஸ்ட் சேர்மன், ஏன்னா பிளானிங் கமிஷனை எடுத்துகிட்டு நித்தி ஆயோக் 2015 வந்துடும். ஸோ அப்போ மோடி கவர்மெண்ட் வந்துடுவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மன்மோகன் சிங் கவர்மெண்ட் இருந்தாங்க. ஸோ அவர் தான் பிளானிங் கமிஷனோட லாஸ்ட் சேர்மனாக இருப்பார். இதையும் அந்த மாதிரி இந்த பிளானிங் கமிஷனில் டெப்யூட்டி சேர்மன்னு இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டெப்யூட்டி சேர்மன் யாருன்னா குல்சார்லால் நந்தா. அதே மாதிரி லாஸ்ட் டெப்யூட்டி சேர்மன் மான்டெக் சிங் அலுவாலியா. இந்த கொஸ்டினும் நம்ம குரூப் 2ல் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு NDCனா நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில். இந்த பிளானிங் கமிஷனுக்கு அசிஸ்டண்ட்டாக அவங்க ஒரு பிளான் கொண்டு வந்தாங்கன்னா அது எப்படி ஃபார்முலேட் பண்ணுறது எல்லா வேலையும் செஞ்சு தருவாங்க. ஸோ இந்த NDC இயரும் ரொம்ப முக்கியம். அந்த டேட்டோட பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய டைம் NDC 1952 எல்லா ஆப்ஷன்ஸ்லேயும் இருக்கும். அந்த டேட் மந்த்து கூட ரொம்ப முக்கியம். 6th ஆகஸ்ட் 1952 தான் இதை கொண்டு வந்தாங்க. இதோட ஹெட்னும் யார் இருப்பாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. இப்போ இந்த பிளானிங் கமிஷன், நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் எல்லா இதுலையுமே ஒவ்வொரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர், யூனியன் டெரிட்டரியோட ஹெட்டு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த பிளானிங் கமிஷனோட வேலை என்னென்னா 5 இயர் பிளான்ஸை ஃபார்முலேட் பண்ணி தர்றது தான். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 5 இயர் பிளான் கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஒவ்வொரு பிளான்லேயும் ஒவ்வொரு விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு 5 இயர் பிளானில் பார்த்தீங்கன்னா ஹேரத் தோமர் மாடல் படி நிறையா அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் நிறையா பண்ணியிருப்பாங்க. செகண்ட் 5 இயர் பிளானில் மஹலனோபிஸ் மாடல், இதில் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் நிறையா பண்ணியிருப்பாங்க.
ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி எக்ஸாமில் கேட்ட ஓரியன்டாக நான் சொல்கிறேன். நீங்கள் டீப்பாக போய் படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருக்கும். இப்போ எக்ஸாமில் இந்த அளவுக்கு தெரிஞ்சிக்கினா போதும். 8th பிளானில் பார்த்தீங்கன்னா எல்பிஜி ஸ்ட்ராட்டஜி. இந்த எல்பிஜினாலே என்னன்னு கேட்டிருக்காங்க. லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். அதாவது எஃப்டிஐ வந்து இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணது. இது எந்த ஸோ இந்த எல்பிஜி வந்து எந்த இயர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 1991 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நரசிம்ம ராவ் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் ரெவல்யூஷன் எப்போ வந்தது, செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன் எப்போ வந்தது, மில்க் ரெவல்யூஷன் எப்போ வந்தது, இதெல்லாம் இயரோட பார்த்துக்கோங்க. இதுவும் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் நித்தி ஆயோக் பற்றி போடுறோம். ஏன்னா நித்தி ஆயோக் பற்றியும் இப்போ நிறையா கொஸ்டின்ஸ் வராங்க. இந்த பிளானிங் கமிஷனுக்கு இன்ஸ்டடாக இருக்கிறது நித்தி ஆயோக் தான். இப்போ வந்து 5 year பிளான் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து படிக்க எப்படியும் ஒரு 5 hours 6 hours தான் ஆகும். ஸோ நீங்கள் டீப்பாக நல்லா படித்து அந்த கான்செப்டை நல்லா உள்ளே வாங்கணுன்னா, ஆனால் இப்போ எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் அளவுக்கு இந்த அளவுக்கு போதும். இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேறு கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஓரளவுக்கு சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ராக்டிசஸ் கிடச்சிரும் இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக. இப்போ கொஸ்டின் பேப்பரில் போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் இந்தியன் பிளானிங் கமிஷன்? இந்திய திட்டக்குழுவின் தலைவர் யார்? இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த லாஸ்ட் டெப்யூட்டி சேர்மன் ஆஃப் பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா வாஸ். இதுவும் நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் யாருன்னா குல்சார்லால் நந்தா, லாஸ்ட் யாருன்னா மான்டெக் சிங் அலுவாலியா. இதே போலவே மற்ற கமிஷன் பற்றியும் அதில் இருந்த ஃபர்ஸ்ட் பர்சனாலிட்டி யார், லாஸ்ட் யார், இப்போ ப்ரெசண்ட்டாக யார் இருக்காங்க எல்லாமே பார்த்துக்கோங்க. மெயினாக ஃபினான்ஸ் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன், இந்த இந்த ஏரியாவில் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இதில் வந்து மோஸ்ட்லி கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள். த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி ரிலேட்டட் டு இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சரல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர். இப்போ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1960-61. நீங்கள் ஒரு சின்ன ஐடியா இங்கே கிளிக் ஆகும் உங்களுக்கு. என்னென்னா க்ரீன் ரெவல்யூஷனும் இந்த டைமில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த 1960-61 அந்த ரேஞ்சில் தான் வந்து ஐஏடிபியும் கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சரல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம், க்ரீன் ரெவல்யூஷனும் அக்ரிகல்ச்சரலுக்காக தான் கொண்டு வருவாங்க. தீவிர மாவட்ட வேளாண் திட்டம் தொடர்பான முதல் படிநிலை இந்த ஆண்டு துவங்கப்பட்டது 1960-61. ஸோ இந்த இயரை பார்த்துக்கோங்க. கொஸ்டின் பாருங்கள். விச் பிளான் வாஸ் இம்ப்ளிமெண்டட் ஆஃப்டர் த ஆனுவல் பிளான்ஸ் ஆஃப் 1966-69? 1966 69 ஆண்டுகளுக்கு ஆண்டு திட்டங்கள் பின் நடைமுறைப்படுத்தப்பட்ட 5 ஆண்டு திட்டம் எது? இது வந்து 4th 5 year பிளான். 1961-65 வரைக்கும் 3rd பிளான் போயிடும். அதுக்கப்புறம் 66-69 வந்து ஆனுவல் பிளான் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் 4th 5 year பிளான் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ 2 ஆனுவல் பிளான் இருக்கும். அது என்னென்ன இயர்னு பார்த்துக்கோங்க. ரோலிங் பிளானும் ஒன்று இருக்கும், அதுவும் பார்த்துக்கோங்க. ஆனுவல் பிளான் பார்த்திங்கன்னா 2 தடவை கொண்டு வந்திருப்பாங்க. 1966-69 ஒன்று, தட் இஸ் 3rd 5 year பிளானுக்கு அப்புறம். இன்னொரு தடவை எப்போனா 8th 5 year பிளானுக்கு அப்புறம் 1992-1992 கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி ரோலிங் பிளான்னு ஒன்று கொண்டு வருவாங்க. அதை யார் கொண்டு வருவாங்கன்னா ஜனதா பார்ட்டி கவர்மெண்ட், மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது கொண்டு வருவார். அந்த ரோலிங் பிளான் இயர் பார்த்திங்கன்னா 1978. ஸோ இது எல்லா ஃபேக்ட்டுமே ரொம்ப முக்கியம். எது வேணாலும் கேட்கலாம். நம்ம பிளானிங் 5 year பிளான்ஸ் எடுத்து டார்கெட் அச்சீவ்மெண்ட் சொல்லிட்டு எல்லா இயருக்கும் படிச்சுட்டு இருப்போம். ஸோ அந்த ஓரியன்டாக படிக்கிறத விட இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ரோலிங் பிளான், ஆனுவல் பிளான் இதெல்லாம் என்ன இயர், டிஎன்பிஎஸ்சினாலே மோஸ்ட்லி அந்த இயர், அந்த ஃபேக்ட், அந்த நேம் அதை தான் கேட்பாங்க. ஸோ அதை நல்லா டார்கெட் பண்ணி படிச்சிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 9th 5 year பிளான்லேருந்து கேட்டிருக்காங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் நாட் ஐடென்டிஃபைட் அண்டர் த பேசிக் மினிமம் சர்வீசஸ் பிஎம்எஸ் சொல்கிறாங்க ப்ரோக்ராம் ஆஃப் த 9th 5 year பிளான். கீழ் வருவதில் எந்த ஒன்று 9வது 5 ஆண்டு திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச அடிப்படை சேவைகள் திட்டத்தில் இடம்பெறவில்லை? குறைந்தபட்ச சேவைனா என்னென்ன இருக்கும்? ஒரு பர்சன் இந்த ஆப்ஷன்ஸ்லேருந்தே போங்க. ப்ரொவிஷன் ஆஃப் சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர், இது வந்து நம்மளோட அடிப்படை தேவை தான்.
அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீர் வழங்குதல். அதுக்கப்புறம் யூனிவர்சலைசேஷன் ஆஃப் பிரைமரி எஜுகேஷன், ஆரம்ப கல்வி அனைவருக்கும் கிடைக்க செய்தல். ஸோ வாட்டர், எஜுகேஷன், அப்புறம் அவைலபிலிட்டி ஆஃப் பிரைமரி ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ், ஹெல்த் தட் இஸ் ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து பேசிக் மினிமம் சர்வீசஸ். இன்னொரு ஆப்ஷன் பாருங்கள், டெவலப்மெண்ட் ஆஃப் ரெனியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு செகண்டரி நீட் தான், மெயினாக பேசிக் தான் கேட்குறாங்க. பேசிக்னு பார்க்கும்போது இந்த 3 தான் வரும், அந்த 1 வராது. தமிழில் பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலங்களை வளர்ச்சியடைய செய்தல். ஸோ இதை தான் விட ஒவ்வொரு பிளான்லையுமே நிறைய அப்ஜெக்டிவ் இருக்கும் தான் செய்யும். ஆனால் இங்கே வந்து பேசிக் மினிமம் சர்வீசஸ் கேட்குறதுனால மற்ற 3 இருக்கும்போது இந்த ஆப்ஷன் வந்து அங்கே செலக்ட் ஆகாது. இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்கள், அசர்ஷன் ரீசன், அதாவது துணிவு காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சில இப்போ நீங்கள் 5 இயர் பிளான்ஸ் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ரோலிங் பிளான், ஆனுவல் பிளான் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளான்லேயும் சில அப்ஜெக்டிவ் வச்சுருப்பாங்க. இந்தந்த ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணணும், இதை டார்கெட், இதை அச்சீவ் பண்ணணும், இந்தந்த ஃபீல்டை கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அசர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10th 5 இயர் பிளான் பீரியட் வாஸ் 2002 to 2007. 10வது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் 2002லேருந்து 2007. இது வந்து கரெக்டுன்னு நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு ரீசன் பாருங்கள், ப்ரியாரிட்டி வாஸ் கிவன் டு ரிடக்ஷன் ஆஃப் பாவர்ட்டி அண்ட் பாப்புலேஷன் க்ரோத், வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை குறைத்தலுக்கு முன்னுரிமை. இதுவும் கரெக்டுன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த காரணத்தோட துணிவு தான் அது, அதாவது இந்த ரீசனோட அசர்ஷன் தான் அது. ஸோ ஆன்சர் சி பாருங்கள், ஏ அண்ட் ஆர் போத் ஆர் ட்ரூ, ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ இந்த ஆன்சர் வந்து கரெக்டு, இதை பார்த்துக்கோங்க. தமிழை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்என் அகர்வாலா உருவாக்கிய காந்திய திட்டத்தின் அடிப்படை நோக்கமானது ஒட்டுமொத்த இந்தியாவின் மூலம் மற்றும் கலாச்சார நிலையினை உயர்த்துதல். ஸோ அதை தான் வந்து அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ஸோ இவ்வளோ தான் 5 இயர் பிளான்ஸ்லேருந்து மோஸ்ட்லி குரூப் 2A, VAO, குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. இன்னும் நிறைய கொஸ்டின் பேப்பர் தான் இருக்குது, குரூப் 1 ஃபாரஸ்ட்ரி. ஸோ நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பர் தான் எடுத்து பார்த்தாலும் 5 இயர் பிளான்ஸ்லேருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இப்போ நம்ம கொடுத்த டாப்பிக்லேருந்தும் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ இப்படி தான் படிங்க. ஆல்ரெடி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி படிக்கிறதும் ஒரு பெட்டர் வே தான். இது வந்து கொஞ்சம் உங்களை கிளியர் கான்செப்டுக்கு கொண்டு போகும். எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் ஓரளவுக்கு பேசிக் ஐடியா தெரிஞ்சுட்டு இப்போதைக்கு கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்டீப்பாக போய் தெரிஞ்சுக்கணும் இல்லை, இன்னும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், அதை தான் அப்படியே கேட்பாங்க. யூபிஎஸ்சியில் தான் பார்த்தா ரொம்ப டீப்பாக கேட்பாங்க. நம்ம ஃபுல்லாக நல்லா அந்த ஐடியா எல்லாமே தெரிஞ்சால் தான் அட்டன் பண்ண முடியும். ஆனால் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி புக்கில் இருக்கிறது சில இந்த அசர்ஷன் ரீசன் கொஸ்டின் தான் வரும். ஸோ அதெல்லாம் நிறைய கொஸ்டின் பேப்பர்லேருந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். டெய்லி எங்கள் வீடியோஸ் ஒரு 10 minutes 20 minutes பாருங்கள், கண்டிப்பாக உங்களோட ஸ்கோரில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா இந்த டிஎன்பிஎஸ்சியோட மெயின் ட்ரிக்கே வந்து கொஸ்டின் பேப்பரில் தான். அது நிறைய பேர் விட்டுட்டு போயிடுறாங்க. சில பேர் தான் கொஞ்ச நாளில் படிப்பாங்க, கொஸ்டின் பேப்பர்லேருந்து நல்லா ஸ்மார்ட்டாக படித்து மார்க் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ஐடியா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்ஸ் வீடியோ இதே மாதிரி நிறைய அப்டேட் பண்ணுறோம். எங்களோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் கொஸ்டின் பேப்பர் லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.